பாஜக இளைஞரை நடத்தும் மாபெரும் பேச்சாளர்களுக்கான பயிற்சி பட்டறை 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெறுகிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து தொகுதியிலும் நடைபெறுகின்ற 234 தொகுதிகளிலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அமோக வெற்றி பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்திலே பொற்கால ஆட்சி தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவர்கள் பகுதி சாசி இங்கே இதே திமுக பிரிவில் ஒரு நம்ம இது போட்டாங்க, கடல் அடிப்பு தடுக்க காட்டி தூண்டில் வளைவு போட்டாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே திரேஸ் படத்தில் அந்த ஒதுக்கிற ரூபா எங்கே போச்சுன்னே தெரில. அந்த தூண்டில் வளைவு அந்த அலைகள் கரையை அடிக்கக்கூடாது, வீடை அடிக்கக்கூடாது. அடுத்தாப்புல அந்த படகு மீன்பிடி படகுல அதில் தான் நிற்கும், அதில் நிற்கும். அதுக்காகத்தான் அது ஏற்படுத்துறது ஒவ்வொரு ஊர்லேயும். ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பாதி தான் போட்டிருக்காங்க, பாதி படத்தை அடிச்சிட்டாங்க. இது உண்மை நடந்தது. இன்னைக்கு தேசம் போகலாம். ஆனால் அதை அதனால் என்ன ஆகுதுன்னா கடல் அரிப்பு ஏற்படுது, வீடுகள் பாதிக்கப்படுது, போட்டு ஒன்றுக்கு ஒன்று இடித்து சேதகாரம் ஆகுது. இது அங்கே தேசபுரத்தில் மக்களுக்கு பெரிய கஷ்டம். இது மீனவ மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யலை. செய்யலன்னு சொல்லுவாங்களா, அதை செய்ய மாட்டாங்க. கொடுத்தா திரும்ப திமுக ஆட்சியை பொறுத்தவரையில் சொன்னதை செய்வோம், செய்கிறதை சொல்லுவோமாங்க. ஆனால் சொன்னதையும் செய்ய மாட்டாங்க, செய்கிறதையும் சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. எடப்பாடியாருடைய ஆசையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தூத்துக்குடியில் போட்டியிடும். அதை மாற்று கேட்க வெற்றி பெறும். யாரு அவரே மறந்து இருக்காரு. அவரே ஒரு இது எடுத்துக்காட்டு ஒரு பக்கம். அதனால கேளுங்க, அவரை பொறுத்த அவரே மறந்துடுவார். அவர் சொல்லுவார், இல்லை நான் ஒரு இடம் சொன்னேன்னா அடுத்த இடம் ஏன் சொல்லே நான் கேட்க மாட்டேன் பாரு. அப்படி ஆளுதான் அவரு கேட்டலாம். அதனால அவர் இப்போ ஒரு மேடையில் ஒன்று பேசுவார், ஒரு மேடையில் ஒன்று பேசுவார். தம்பி இளந்தம்பி கேட்டலா நல்லது. ஆமா, என்னைக்காவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது சரி, புரட்சி அம்மா இருக்கும்போது சரி, புரட்சி தலைவர் எடப்பாடியார் இருக்கும்போது சரி, கூட்டம் எவ்வளவு கூட்டாலும் ஏதாவது ஒரு இறப்பு உண்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் கிடையாது. ஆனா இவங்களாம் ஒன்றும் செய்ய முடியல, தெரியல. ஆப்பா இவன் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்டத்தில் போட்டுட்டு இருக்கா. நம்ம எப்படி இருப்பா கேட்டலாம், ஒன்றும் தெரியல அவங்களுக்கு. அவனுக்கு என்ன பவர்னா அவனுக்கே தெரியல. அவன் கட்சிக்காரனுக்கு அவனுக்கு என்ன பவர்னா அவனுக்கே தெரியல. இதான் இன்னைக்குள்ள நிலைமை கேட்டலாம். ஏன் இதே நம்ம தம்பி விஜய் பேட்டி கொடுக்கட்டுமா, டிவியில் பேசட்டுமே, பேசுவாரா? பேச மாட்டார். இந்த சினிமாவா பாதி பாதியாக சொல்லி கொடுத்து பக்கத்துலேயும் சொல்லி கொடுப்பாங்க, அதை வச்சு தான் பேசுவாங்க. ஏற்க அவர் அதே மாதிரி நடிச்சு தான் வந்திருக்காரு கேட்டலா. அதனால் எந்த இது வந்தாலும் எல்லாரும் எம்ஜிஆராக முடியுமா சொல்லுங்கள்? வான்கோழி மயிலாக முடியுமா? அதனால் கண்டிப்பாக புரட்சி தமிழருடைய ஆட்சி கண்டிப்பாக உறுதியாக தமிழகத்திலே வரும். அண்ணன் முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பெடுப்பார். யானை சத்தம் கேட்டுச்சுன்னா, மணி சத்தம் கேட்டவுடனே எல்லோரும் வெளியே போய் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஆகாய விமானம் போனாலும் யாரும் எல்லோரும் பார்ப்பாங்க. அதே படத்தை இவர் நடிகர் வெளியே வரமாட்டார். இன்னைக்கு வந்திருக்காரு. அதனால் சினிமாவில் பார்த்தோமே இதில் எப்படி பாரு. ஆனால் சினிமாவில் ஒரு காலை கொண்டு 10 அடிக்காரு. அதனால் இவர் எப்படி எடுப்பார், அவர் காலை எவ்வளோ பெருசிருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் வராங்க கேட்டலா. அப்படி ஒன்று நடிகர்ங்கிற தோறில் ஒரு பார்க்க வராங்க. சினிமா நடிகை இந்த ஊருக்கு வந்தாலே, ஒரு கடையை திறக்க வந்தாலே எவ்வளோ கூட்டம் கூடி நிற்கி. அது மாதிரி கூட்டம் போடலாம் நாங்கள். அதனால் அது அவரை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆமாம், அவரு நமக்கு ஒரு போட்டியே கிடையாது.